முன்னொரு தேசத்தில் கருப்பையா தங்கவேலு என இரு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அத்தேசத்தின் வேலங்குடி என்னும் சிற்றூரின் எல்லையை காக்கும் மரபராக கருப்பையா திகழ, அவ்வூரின் வேட்கோவர் என்னும் குயவர் குலத்தை சேர்ந்தவரானார் தங்கவேலு. வேலங்குடி சந்தை வணிகத்தின் ஒரு நாள் பொழுதில், பொன்னி, நீ இன்று என்ன பொருள் வாங்கிச் செல்லப் போகிறாய்? இல்லத்திற்கு தேவையான உரி, அகப்பை, உகாலி போன்ற பொருட்கள் அனைத்தும் உள்ளன. எனவே நான் வட்டு ஒன்றை மட்டும் பெற்றுச் செல்ல போகிறேன். வட்டை எறிந்து விளையாட நீ என்ன சிறுமியா பொன்னி? வட்டு எனக்காக அல்ல இளமதி, எமது தங்கைக்காக நான் அதை வாங்கிச் செல்லப் போகிறேன். அவ்வாறானால் இதோ குயவர் தங்கவேலு, இவரிடமே நீ வட்டினை பெற்றுச் செல்வாயாக. இவர் உருவாக்கும் மட்பாண்டங்கள் உறுதியானதாகவும் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்டதாகவும் இருக்கும். எனில் நான் இரு வட்டுடன் சேர்த்து 2 மண் பகடைக்காய்களையும் பெற்றுக்கொள்கிறேன். நீ இளமதி? நான் 2 பாவை விளக்குகள் மற்றும் பூக்களை கொண்டு இல்லத்தை அலங்கரிக்கும் உருளி ஒன்றையும் வாங்கப் போகிறேன். இவ்வாறு தமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினர் பொன்னியும் இளமதியும். வேலங்குடியின் ஒரு மத்தியாமம் பொழுதில், வருவாய் தங்கவேலு, சற்று கவனத்துடன் பரன் மீது ஏறுவாயாக. ஆதவன் உச்சத்தில் இருக்கிறானே, இவ்வெப்பத்தை எவ்வாறு எதிர்கொள்கிறாய் கருப்பையா? எனக்கு இது பழகி போன ஒன்றாகும். இன்னும் 2 திங்கள்கள் இத்தினப்புணங்கை காக்கும் பொறுப்பு எனக்கு உள்ளது. ஆனால் கருப்பையா, காட்டுப்பசுக்களான ஆமான்கள் இரவு பொழுதில் தானே பயிர்களை சேதப்படுத்தும். நீ பகல் பொழுதில் இவ்வாறு காவல் காப்பது ஏன்? புலிகள் தங்கவேலு, வேங்கை புலிகள் போன்ற வனவிலங்குகள் ஆயர்களின் கால்நடைகளை வேட்டையாட விளைநிலங்களுக்குள் புகும். அவ்விடம் பயிர்களை கால்நடைகளிடமிருந்தும் கால்நடைகளை வனவிலங்குகளிடமிருந்தும் காக்க என்னுடைய காவல் அவசியமாகின்றது. உனது குயவு தொழிலானது எவ்வாறு நடைபெறுகிறது தங்கவேலு? தொழிலை மேம்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்ட வண்ணம் உள்ளேன். ஆனாலும் விற்பனை இன்னும் மந்த நிலையிலேதான் இருக்கின்றது கருப்பையா. மக்கள் மட்பாண்டங்களுக்கு ஈடாக உலோக கலன்களையும் உபயோகப்படுத்தி வருகிறார்கள். ஆதலால் ஈட்டும் செல்வம் தினசரி தானிய மற்றும் பண்ட தேவைக்கே செலவாகின்றன. மனம் தளராதே தங்கவேலு, நிச்சயம் நல்லதொரு காலம் பிறக்கும். இவ்வாறு உரையாடல் தொடர்ந்து கொண்டிருக்க, பொழுது சாய்ந்த பின் தங்கவேலு மட்டும் இல்லம் திரும்பினார். கருப்பையா தம் இரவு பணிக்கு தயாரானார். வேலங்குடியின் ஒரு காலை பொழுது. தங்கவேலு ஆலம் மர நிழலில் அமர்ந்து தம் தொழில் நிமித்தம் சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் ஒரு செல்வந்தர் அவ்வழி வந்தார். வந்தனங்கள். வளன் என்பது எனது நாமமாகும். தாகம் கொண்ட எனக்கு இவ்வழியில் நீர்நிலையில் எதுவுமே தென்படவில்லை. எமக்கு அருந்த சிறிதளவு நீர் கிடைக்குமா என்ற வளனுக்கு தம் மண் குவளையில் தண்ணீர் கொடுத்தார் தங்கவேலு. அக்குவளையின் மிக அற்புதமான வேலைப்பாட்டை கண்ட வளன், ஆஹா, இந்த குவளையை தாமே உருவாக்குனீரா? ஆம், இது எம்முடைய வேலைப்பாடுதான் ஐயா. அற்புதம். எமக்கு இக்குவளையைப் போலவே அழகிய வேலைப்பாடு கொண்ட 50 குளிசி வகை பானைகள் தேவை. கிடைக்குமா? அவசியம் செய்து தருகிறோம். 3 நாட்கள் கால அவகாசம் தாருங்கள் என கூறி வளனை அனுப்பி வைத்த தங்கவேலு மிகுந்த ஆனந்தம் அடைந்தார். தொடர்ந்து பானைகள் செய்வதற்கான களிமண், நீர், விறகு ஆகிய மூலப்பொருட்களை சேகரித்த தங்கவேலு அன்றிரவே பணியை தொடங்கினார். அவர் செய்ய தொடங்கிய முதல் பானையிலேயே திகிரி என்னும் சுழல் சக்கரத்தின் அச்சு உடைந்து போனது. அதிர்ந்து போனார் தங்கவேலு. 3 தினங்களுக்குள் பானைகளை கொடுப்பதாக கூறியது அவருக்கு நினைவுக்கு வந்தது. உடனே அவ்வூர் முழுவதும் கொள்ளரை தேடி அலைந்தார். இரவு நேரம் என்பதால் எவரும் பணிக்கு வர மறுக்க, தங்கவேலுவின் நிலைமையை உணர்ந்த உதிரன் என்னும் கொள்ளன் மட்டும் தங்கவேலுவிற்கு உதவ இசைந்தார். அந்நடுநிசையையும் பொருட்படுத்தாது விரைந்து செயல்பட்டு தங்கவேலுவிற்கு புதியதொரு அச்சினை வழங்கிய அவர், ஐயா, இதற்கு ஈடாக செல்வத்தையோ அல்லது பண்டத்தையோ தங்களால் இயன்ற பொழுது கொடுத்தால் போதுமானது என்று கூற, தக்க சமயத்தில் எமக்கு உதவினீர்கள். தாம் செய்தது பேருதவியாகும். மிக்க நன்றி உதிரன் அவர்களே என கூறி இல்லம் விரைந்த தங்கவேலு மீண்டும் பானைகளை செய்ய தொடங்கினார்.
3 தினங்கள் கழித்து குளிசி பானைகளை பெற்றுக்கொண்ட வளன் தங்கவேலுவின் கைவண்ணத்தை ஒவ்வொரு பானையிலும் ரசிக்கலானார். பின் தங்கவேலு கேட்ட செல்வத்தை கொடுத்து சென்றவளன் தம் மாளிகையை அக்குளிசிகளை கொண்டு அலங்கரித்தார். அதனை கண்ட வளனின் உறவினர்கள் மூலமாக தங்கவேலுவின் புகழ் மெல்ல மன்னரையும் எட்டியது. இங்கனம் தங்கவேலுவின் தொழில் செழிக்கத் தொடங்கியது. உதிரனுக்கும் அவர் செய்த பணிக்கு செல்வத்தையே ஈடாக கொடுத்து மேலும் பல ஆபரணங்களையும் பெற்றார் தங்கவேலு. நாட்கள் சென்றன. தினைப்புணுங்கின் மத்தியில், கருப்பையா, உமது வாக்கின்படியே நல்ல காலம் பிறந்தது என்றவாறு நடந்த அனைத்தையும் நண்பரிடம் விவரித்தார் தங்கவேலு. நல்லது தங்கவேலு, இனி கார்காலம் துவங்க இருப்பதால் இப்பகுதியில் எனது பணி நிறைவடைந்தது. அநேகம் இனி நீ வசிக்கும் பகுதியிலேயே எமது பணி இருக்கும். மிக்க மகிழ்ச்சி கருப்பையா. இவ்வாறு நண்பர்கள் இருவரும் உரையாடி உள்ளம் களிப்படைந்தனர். மறுதினம் உதிரன் தங்கவேலுவை காண வந்தார். வாருங்கள் உதிரன் அவர்களே, உள்ளே வாருங்கள். வந்தனம் ஐயா. உறுதியான மட்பாண்டங்களை உருவாக்குவதில் தாமே வல்லவர் என்பதில் ஐயமில்லை. கடந்த அக்னி நட்சத்திரத்தின் பொழுது தகிக்கும் வெப்பம் தாங்காமல் கரியை சேமித்து வைக்கும் கலன்கள் அனைத்தும் விரிசல் அடைந்தன. தற்பொழுது முதுவேனில் காலம் என்பதால் நானும் அதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இனி கார்காலம் நெருங்கவிருப்பதால் உலைக்கு தேவையான கரித்துண்டுகளை பாதுகாப்பாக வைக்க பெரிய மண்சாடிகள் தேவைப்படுகின்றன. மேலும் கரித்துண்டுகள் ஈரப்பதம் அடைந்தால் உருவாக்கும் இரும்பு பொருட்களும் வலிமையற்றதாக போய்விடும். ஆகையால் தம்மை நாடி வந்துள்ளேன். தாம் எமக்கு கார்காலம் துவங்கும் முன் சாடிகளை செய்து கொடுத்தால் எமக்கு பேருதவியாயிருக்கும். நிச்சயம் உதிரன் அவர்களே, விரைந்து உங்களுக்கான பணியை நான் தொடங்குகிறேன் என கூறிய தங்கவேலுவை தேடி அரச ஓலை ஒன்று வந்தடைந்தது. அதில் வரவிருக்கும் ஆலய குடமுழுக்கிற்கு முன்னதாக 501 கும்ப மட்குடங்களை அரண்மனை அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அரசரின் ஆணை எழுதப்பட்டிருந்தது. அதனை கண்ட தங்கவேலு சற்று அச்சம் கலந்த மகிழ்ச்சியில் திளைத்தார். பின் எதை பற்றியும் சிந்திக்காது அனைத்தையும் மறந்து கும்பக்குடங்களை செய்யும் பணியில் இறங்கினார் தங்கவேலு. உதிரன் அவ்வப்போது வேண்டிச் சென்றாலும் அவரை கண்டு கொள்ளாது குடங்களை செய்யும் பணியிலேயே மூழ்கினார் தங்கவேலு. அப்புணப்பணியில் இருந்த கருப்பையா உதிரனின் வாட்டத்தை கண்டார். தங்கவேலுவிடம் சென்று உதிரனுக்கு உதவி செய்ய அறிவுறுத்திய போதும் அதனை செவிமடுக்காத தங்கவேலு உதிரனை கண்டு, மன்னிக்கவும் ஐயா, சாடிகளை செய்து தர எமக்கு போதிய நேரம் இல்லை. தாம் தயை கூர்ந்து வேறு குயவரை அணுகுங்கள் என மறுப்பு கூறி திரும்பினார். இரவு பகல் பாராமல் 501 குடங்களையும் செய்து அதனை அரசருக்கு மறுநாள் அனுப்பி வைக்க ஏற்பாடுகளையும் செய்து உறங்கச் சென்றார் தங்கவேலு. நட்ட நடு யாமம் வேலங்குடி முழுவதும் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்க கருப்பையா கண் விழித்து ஊரை காவல் காத்து கொண்டிருந்தார். அப்பொழுது பெரும் சப்தம் ஒன்று ஒலித்தது. கருப்பையா விருட்டென வந்தார். அங்கே ஊருக்குள் புகுந்த மான்குட்டி ஒன்றை துரத்தி வந்த சிவிங்கி புலி தங்கவேலு அடுக்கி வைத்திருந்த குடவரிசையின் மேல் ஏறி நின்று கொண்டிருந்தது. சில வரிசை குடங்களை சாய்த்து தள்ளிய சிறுத்தை மான்குட்டியை தாக்க முயன்ற போது நொடி பொழுதில் கருப்பையா தம் வேலினை பாய்ச்சி அச்சிவிங்கி புலியை கொன்றார். இச்சத்தங்களினால் விழித்தெழுந்து வந்த தங்கவேலு உடைந்த குடங்களைக் கண்டு திடுக்கிட்டு போனார். பின் கருப்பையாவின் தோளில் ஒரு சிவிங்கி புலியையும் கரத்தில் ஒரு மான்குட்டியையும் கண்ட தங்கவேலு பதற்றத்தோடு, என்ன நேர்ந்தது கருப்பையா? நல்வாய்ப்பாக சொற்ப குடங்களே உடைந்தது. மீதமுள்ள குடங்களை நீ காப்பாற்றி கொடுத்தாய். மிக்க நன்றி. உனக்கு ஏதும் காயம் ஏற்பட்டு விடவில்லையே? நான் நலமே தங்கவேலு. ஆனால் உனக்கு உதவியவர்தான் நலமில்லை. என்ன கூறுகிறாய் கருப்பையா? ஊரினை காவல் காப்பது எனது பணி. மேலும் நான் உன் நண்பனாவேன். ஆதலால் நீ என்னிடம் நன்றி கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் நடுநிசி என்றும் பாராது முன்பின் அறிந்திடாத உனது நிலையை எண்ணி தக்க சமயத்தில் உனக்கு உதவியவர் உதிரன். அவர் இன்று உன் உதவியினை எதிர்பார்த்தும் நீ அவருக்காக எந்த ஒரு செயலும் புரியாது சுயநலத்துடன் செயல்படுகிறாய். சுயநலமா? ஆனால் கருப்பையா, நம் மன்னரின் ஆணையை ஏற்று முதலில் அரசருக்கான பணியை செய்வதில் என்ன தவறு உள்ளது? தவறு உள்ளது தங்கவேலு. ஒருவர் தன் நலனை கருதாது மற்றவருக்காக காலத்தே ஆற்றும் உதவி எதுவாயினும் அது இம்மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஈடாகாது. அன்று சமயத்தில் காரியமாற்றி
வாழ்க்கை செழிக்க உதவியவர் இன்று நம் அரசரை காட்டிலும் மேலானவரே ஆவார். அவரை அலட்சியப்படுத்தி நன்றி மறந்தவனாகாதே. தோழனே தங்கவேலு, எப்பழி சுமப்போர்க்கும் அதிலிருந்து விடுபட வழியென்று ஒன்றிருக்கும். ஆனால் செய்நன்றி கொன்று நீ வாழ நினைத்தால் தீராப்பழியினை வாழ்நாள் முழுவதும் ஏற்க வேண்டி வரும். உமது மெத்தன போக்கை விடு, நன்றியினை நினை. உதிரன் மிகுந்த கவலையில் உள்ளார், விரைந்து அவருக்கு உதவு. இவ்வாறு மொழிந்த கருப்பையா அவ்விடம் விட்டு செல்ல நன்றி மறந்து தாம் செயல்பட்டதை எண்ணி வெட்கித் தலை குனிந்தார் தங்கவேலு. மறுதினம் அரசரின் அரண்மனைக்கே சென்ற தங்கவேலு குடங்கள் செய்ய மேலும் சிறிது காலம் அவகாசம் வேண்டி அதற்கான அனுமதியும் பெற்றார். தொடர்ந்து உதிரன் கூடாரத்திற்கு சென்று சாடிகளின் அளவுகளை மேற்கோள் எடுத்தார். பின் நொச்சி, ஆவாரை போன்ற மூலிகை சாறுகளை கொண்டு அதி உறுதித்தன்மை வாய்ந்த பெரிய சாடிகளை உருவாக்கி உதிரனிடம் அதை கொடுத்து செல்வம் ஏதும் பெறாமல் விடைபெற்று சென்றார் தங்கவேலு. மேலும் அரசருக்கு அவர் வேண்டிய குடங்களையும் காலத்தே கொடுத்த தங்கவேலு ஈடாக நிறைய செல்வங்களை பெற்றார். இதனால் தங்கவேலுவின் மனமும் மகிழ்ந்தது. தங்கவேலுவின் மனமாற்றத்தை கண்ட கருப்பையாவின் மனமும் குளிர்ந்தது. இறுதியாக ஆலய குடமுழுக்கு விழாவில் பொன்னியும் இளமதியும் பங்கேற்க விழா இனிதே நிறைவடைந்தது. எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. மேலும் பல தமிழ்கதைகள் கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.